வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 29 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜோரா மற்றும் கஜ்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். லாங்வீர் நிருத்யா மற்றும் ராமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். கிகாட் மற்றும் பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோம்னி மற்றும் டுசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். மேகாலயால இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, காரோஸ், ஹஜோங் மற்றும் ராபா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பெஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை மற்றும் துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். தேசிய ஊட்டச்சத்து பணி 2018ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகளோனபிஸ் மாடல். பிரிவு 266 ஒருங்கிணைந்த நிதிகள் மற்றும் இந்தியா மற்றும் மாநிலங்களின் பொது கணக்குகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சைஃபுதீன் கிஸ்லு. சென்சஸ் கிளர்ச்சி 1921ல இருந்து 22 வரைக்கும் கே ஹனுமந்து தலைமையில நடந்துச்சு. IPL 2024இல் ஆரஞ்சு தொப்பியை பெற்றவர் யார்? விராட் கோலி. உலகின் மிக உயரமான கண்காணிப்பு நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சிலி. மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்தை தாக்கும் சூறாவளி எது? ரமல். 10வது உலக நீர் மன்றம் நடத்திய நாடு எது? இந்தோனேஷியா. 77வது கான்ஸ் திரைப்பட விழா 2024இல் பாம் டிஆர் விருதை வென்ற படம் எது? அனோரா. அனோரா அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனது சீன் பேக்கர். கிராண்ட் பிரி அப்படிங்கிற விருது இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு திரைப்படம் ஆல்வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பாயல் கப்பாடியா. கான்ஸ் திரைப்பட விழா 1946ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல வருஷந்தோறும் நடந்து வந்துட்டு இருக்கு. வகிதா ரஹ்மான் தாதா சாஹிப் ஃபால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. 2024 கிராமி விருதுகளில் சிறந்த உலகளாவிய இசை நிகழ்ச்சி பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க ஃபால்குனி ஷா. IFF 2023இல் கோல்டன் பீகாக் விருது என்லெஸ் பார்டர்ஸ்க்கு திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 66வது பிலிம்பேர் விருதுகள் 2024 சிறந்த திரைப்பட விருது 12வது தோல்வி திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஷாருக் கான் தாதா சாஹிப் ஃபால்கே சர்வதேச திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்தியாவின் மிக வயதான பெண் யார்? ஜோதி ராத்ரே. அண்டார்டிகாவின் மிக உயரமான வின்சென்ட் சிகரத்தை ஏறிய உலகின் முதல் பெண் அருணிமா சின்ஹா. கிலுவே மலையில் ஏறிய முதல் இந்தியர் சத்யரூப் சித்தாந்தா. 29வது முறையாக கமிரிட்டா எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியிருக்காரு. செயற்கை கால்களுடன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காரு ஹரிபுத்த மகர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய தமிழக முதல் பெண்மணி முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இளம் வயது இந்தியர் காம்யா கார்த்திகேயன். எந்த நாள் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மே மாசம் 21ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ராஜீவ் காந்தியுடைய இறந்த நாள் மே 21 1991. ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவஸ். மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். இந்திய வனவிலங்கு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1982ல தான் இந்திய வனவிலங்கு நிறுவனம் அறிமுகமாச்சு. இந்திய வனவிலங்கு நிறுவனத்துடைய தலைமையகம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ரீசெண்டா இந்த இந்திய வனவிலங்கு நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில இந்தியால மொத்தம் 4000 கங்கை டால்பின் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 4000த்துல குறிப்பா 2000 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல
இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கங்கை டால்பினுக்கு இன்னொரு பேரு குருட்டு டால்பின், பிளைண்ட் டால்பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால 2019ஆம் ஆண்டு திட்டம் டால்பின் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது மூலமா டால்பினுடைய எண்ணிக்கைய 2030ஆம் ஆண்டுக்கு முன்னாடி ரெட்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நித்தி ஆயோக் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு மற்றும் தேசிய பல பரிமாண வறுமை குறியீடை வெளியிடுறாங்க. அயோத்தி ராமர் கோயிலுடைய உயரம் 161 அடி. அதிக எண்ணிக்கையிலான பனிச்சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இடம் லடாக். உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கையை வெளியிடுவாங்க. அகிலேகா தீவு மொரிஷஸ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. டோங்கின் வளைகுடா சைனா நாட்டுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இணைக்கப்படும். சேலா சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் இஷான் எந்த துறைக்காக தொடங்கப்பட்டது? வான்வெளி துறைக்காக தான் இந்த மிஷன் இஷான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மிஷன் இஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்துடைய தலைமையகம் நாக்பூர்ல இருக்கு. அந்த நாக்பூர்ல இருந்துகிட்டே விமான போக்குவரத்து மேலாண்மை என்ன பண்ணுவாங்கன்னா விமான நிறுவனங்களுக்காகவும் பயணிகளுக்காகவும் செயல்படுவாங்க. இந்தியாவின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. ICMR நிபா வைரஸை கண்டறிய ட்ரூநாட் சோதனை செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆதி சங்கராச்சாரியாருடைய சிலை நர்மதை நதிக்கரையில திறக்கப்பட்டிருக்கு. 51வது GST கவுன்சில் கூட்டத்துல ஆன்லைன் கேமுக்கும் கேசினோக்கும் 28% வரி விதிச்சிருக்காங்க. இஸ்ரோ ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கம் CDP சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காகனா தோட்டக்கலை மானியங்கள் வழங்கணும், அதுக்காக வேண்டி. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவிலே முதல் முறையா பாம்பேல 1925ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருக்காங்க.